திமுக ஆட்சியிலே கடந்த 4.5 வருஷமாவே பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு விதமான இன்னலுக்கு ஆளாயிட்டு வராங்க. ஒரு அரசுக்கு கல்வியும் சுகாதாரம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு 4.5 ஆண்டு காலங்களா இயங்கிட்டு வந்துட்டு இருக்குது. இதற்கு அவர்களினுடைய ஆசிரியர்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டங்களே மிக முக்கிய சான்றா பார்க்கப்படுது. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது கடந்த 4.5 வருஷமாவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியா பல்வேறு விதமான அவஸ்தைகளுக்கு ஆளாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா என்ன அப்படின்னா, ஒரு அரசு இயங்குவதற்கு மிக முக்கிய காரணமா இருக்கக்கூடிய கல்வியும் சுகாதாரமும் தற்பொழுது அதனுடைய நிலையானது பாதாளத்துல போய் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவருடைய நிலைமையானது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பக்கம் தங்களுடைய வேலையை நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வேளை அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஊதியமானது இன்றைய சூழலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபாய் மட்டுமே தான் அவங்களுக்கான ஊதியமா இருக்குது. இதற்கு அவங்க கிட்டத்தட்ட பிஎட் எம்எட் வரைக்கும் படிச்சுட்டு அவங்க இன்னும் நமக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்திலையும் புதுப்பிலையும் இருக்காங்க. இதுல முன்னொன்னு என்ன அப்படின்னா, பேராசிரியர்கள் நிலைமையும் இதை விட இன்னும் பரிதாபத்துலதான் இருக்குது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய்க்கு அவர்களுடைய அவங்க ஓய்வு பெற்றதற்குரிய அந்த ஒரு ஓய்வூதியத்தை நிலுவையில இருக்குது, இதை நீங்க தாங்க அப்படின்ட்டு நீதிமன்றம் வரைக்குமே அந்த இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அரசு கிட்ட. இருந்தாலும் தமிழக அரசானது தற்பொழுது கஜானாவில் காசு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி ஒரு நிலைப்பாட்டை போயிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரியர்களுடைய நிலைமையானது என்ன, கிட்டத்தட்ட தமிழகம் தான் கல்வியில முதலிடம் அப்படின்ட்டு மிக பெரிய அளவு பெருமையா சொல்லிக் கொள்ளக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வியை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களே இந்த நேரத்துல அந்த பேராசிரியர்கள் ஆசிரியர்களுடைய கேள்வியான இருக்கக்கூடியது, அதாவது தனியார் வசம் இருக்கக்கூடிய கல்வித்துறை பெறக்கூடிய அந்த ஒரு கிரெடிட் எல்லாத்தையுமே அரசு ஏதோ தானே எடுத்துக்கிட்டா மாதிரி அரசு தான் பேர்ல சேர்த்துக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் முன்வைக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஆசிரியர்களுடைய நிலைமை, அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பேராசிரியர்கள் அவங்களுடைய நிலைமையானது மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியா இருக்குது. அவங்களுடைய நிலைமையை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அங்க படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுடைய நிலைமை இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஒண்ணு அப்படின்னா, இங்க டாக்டரேட், அதாவது முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 50,000 ரூபாய் சம்பளமானது வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விதியே இருக்குது. இருந்த போதிலும் அந்த விதி எல்லாத்தையுமே தளர்த்திட்டு இங்கு தமிழகத்துல அந்த முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியரா இருக்கக்கூடிய பேராசிரியரா இருக்கக்கூடிய அவங்களுக்கு வெறும் 25,000 ரூபாய் சம்பளம் தான் தராங்களாம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில நான் போயிட்டு காலேஜ்ல போயிட்டு பாடம் நடத்துவேன், மத்தியானம் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுவேன், இல்ல பைக் எடுத்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்ட போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படித்த பேராசிரியர்களே முன்வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையானது தொடர்ச்சியா இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. இதற்கு அடுத்த கட்டமா என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தூய்மை பணியாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய வேலையை நிரந்தரம் பண்ண சொல்லி கேட்டு இந்த அரசு முடியவே முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா மறுபடியும் கேட்கறாங்க. அவங்க குண்டுகட்டா அடிச்சு இழுத்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. அவங்களுடைய கேள்வியானது, தேர்தல் சமயத்துல திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க தான். புதுசா எங்களுக்கு எதுவும் நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க கேட்கல. இருந்த போதிலும் அந்த ஒரு நிலைமை தான். இல்ல மருத்துவர்கள் அவர்களினுடைய கோரிக்கையும் மிக பெரிய அளவு பெருசாவே இருக்கு. ஊதியம் தொடர்பான கோரிக்கை தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை எந்த மாதிரியான ஊதியமானது கொடுக்கப்படுது, தமிழக அரசு துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு எந்த மாதிரியான ஊதியமானது கொடுக்கப்படுது, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதை பத்தி சொல்றதுக்காக தர்ணா போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க, உண்ணாவிரத போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க, அப்படின்ட்டு இல்லாம நடைப்பயணம் போராட்டம் அதையும் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த குறிப்பா ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா, திருவள்ளூர்ல விவேகானந்தன் அப்படின்னு ஒரு மருத்துவர் கொரோனா சமயத்துல மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு சூழல்ல அவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழக்கிறாரு. அவருக்கு அரசு வேலை வழங்கணும் அப்படின்ட்டு
அன்னைக்கு தேதிக்கு 2021 எதிர்கட்சியா இருந்திருக்கக்கூடிய திமுக மிக பெரிய அளவுக்கு குரல் கொடுத்தாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவே அதை அப்படியே கண்டுக்காமலே விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விவேகானந்தனுடைய மனைவி திவ்யா உயர்நீதிமன்றம் போறாங்க. உயர்நீதிமன்றத்துல கோர்ட்டே சொல்லுது கருணை அடிப்படையில் அவங்களுக்கு எப்படியா ஒரு வேலையை கொடுங்க அப்படின்ட்டு. இருந்த போதிலும் அரசு அந்த வேலை கொடுப்பதற்கு மிக பெரிய அளவு அப்படியே பாத்தீங்கன்னா காலதாமதம் படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இந்த ஒரு கேள்வி சட்டமன்றத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயமானது என்ன அப்படின்னா, அதாவது விவேகானந்த மருத்துவருக்கு ஒரு மனைவியா 2 மனைவியா எங்களுக்கு தெரியல, அவருக்கு நிறைய மனைவிகள் இருக்கிற தகவலானது கிடைச்சிருக்கு. இருந்த சூழ்நிலையில அவரினுடைய வாரிசா இருக்கக்கூடிய மனைவிக்கு நிச்சயமா வேலை தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனே திவ்யா கெசட்ல போட்டு அந்த ஒருவர் தான் மனைவியா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்திருக்காங்க. அதுல ஒருவர் தான் மனைவி அப்படின்ற ஒரு விவரமானது கிடைச்சிருக்கு. இருந்த சூழ்நிலைக்கும் அவங்களுக்கு வேலை தருவதற்கு திமுக அரசாங்கம் மறுக்கிறது. இதன் மூலமா அவர்களுடைய எதிர்காலமானது, அதாவது விவேகானந்தன் அவர்களுடைய மனைவி, அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை, மிகப்பெரிய அளவு சிரமப்பட்டு இருக்காங்க. இது விவேகானந்தன் என்கின்ற ஒரு உயிரிழந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவனுடைய குடும்பம் படுகின்ற நிலைமை. இதே மாதிரி பல கதைகள் இங்க தொடர்ச்சியா இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 2026 தொடர வேண்டுமா அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு அரசு இயங்குவதற்கு மிகவும் முக்கியமானது கல்வி மற்றும் சுகாதாரம், மருத்துவம். இந்த மாதிரியான அடிப்படையான விஷயத்துல அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பட்சத்துல அதை காது கொடுத்து கேட்கறது கூட இங்க ஆள் இல்லையே அப்படின்றதுதான் மிகப்பெரிய வேதனையா இருக்கு. இதை செயல்முறை மக்களுக்கான ஒரு அரசு 2026 நிச்சயமா அமைய வேண்டும், அதற்கு நாம வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.